ஊருக்குள்ள அந்த 4 பேர் 4 விதமா பேசுறாங்கன்னு சொல்றாங்கல்ல, 4 பேர் யாரு தெரியுங்களா? நம்ம செத்தா தூக்கிட்டு போறாங்க அந்த 4 பேர். அது கடைசியா முந்தி தூக்கிட்டு போனாங்க, இப்ப மூட்டை கட்டியாச்சு. இப்ப அப்படி கிடையாது, நம்மளாம ஆயாச்சு. இப்ப அதுவும் கிடையாது. முந்தியெல்லாம் இறந்தா சுடாடி தூக்கி போவாங்க. இப்ப நடமாடும் சுடுகாடு வந்துருச்சு. வண்டி வாடகை 10,000 ரூபாய். போன வச்சுன்னா வீட்டுக்கு வண்டி வரும். பணத்தை தூக்கி வச்சானா 1/2 மணி நேரத்துல பணம் எரிச்சு போயிடும். சாம்பல் அள்ளி கொடுத்து அதே வண்டி எடுத்து போயிருக்கேன். எதுக்கு நடமாடும் சுடுகாடு வந்துச்சு? மயானம் என்ற சுடுகாடு ஊருக்கு தென்மேற்குல வைக்கப்பட்டது ஒரு நேரம். கிழக்கையும் இருக்கு. இப்ப மாறிடுச்சு. இப்ப சுடுகாட்டை சுத்தி வீடு வந்துருச்சு. இப்ப எல்லாமே மாறியதுடைய விளைவு மண்ணை சாப்பிடுற உணவு முறை வேறு விதமா போச்சு. ஆரம்பத்தில் நம்ம எல்லாம் மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டாங்க. மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டாங்க. வெள்ளக்காரன் வந்தா என்னடா நாகரிகம் இல்லாம சுட்டு சாப்பிடுறாங்க. அத்தாடி அநாகரிகமா இருக்கு. நீங்க இதெல்லாம் நாகரிகம் மாறுங்க, சமைச்சு சாப்பிடுங்கன்னு கொண்டு வந்தாங்க. இப்ப கடைசியா என்ன தெரியுமா? இப்ப திரும்ப சுட்டு சாப்பிடுறாங்க. மத்தியெல்லாம் இல்லையா? அந்த ஆளுக்கு சுத்திக்கிட்டே கிடக்குது. இப்ப எங்க ஆரம்பிச்சதோ அங்க வந்து நிற்கிறோம். இந்த கிழவி சொன்னா அப்பயாரு பசித்து புசினா, பசிச்சா சாப்பிடு, இல்லைன்னா பேசாம இருக்கணும். இப்ப வேற விதமா வந்துருச்சு. என்ன நேரத்துக்கு சாப்பிடுறாங்க. ஆமா, நேரத்துக்கு மாத்திரம். நான் என்ன கேட்கிறேன், தலைவலிக்கு மாத்திரை போட்டா தலைவலிக்கு இருக்கு, காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டா காய்ச்சல் போயிருக்கு. விருந்தாடி வந்தா அதுல போகணும்னா நம்ம போக வச்சிருவோம். ஆனாலும் சக்கரை நோய்க்கு மாத்திரை சாப்பிட்டா தீரவே மாட்டேங்குது. எது தீர மாட்டேங்குது? மாத்திரை தீர மாட்டேங்குது. மாத்திரை தீருது. எப்படி தீர மாத்திரை? நாங்கள் உள்ள தொடர்ச்சியா எங்கிட்டு வியாபாரம் நடக்கிறாங்க. போர்டு தம்பி சத்தம் ஒண்ணு கேட்டுச்சு. உண்மைக்கு நாங்கதான் குடும்பமே சத்தம் போட்டுக்கிறோம். அப்ப கத்திரிக்க நம்ம பேசுறது சில பேருக்கு கத்துற மாதிரி கேட்காது. இப்போ நீங்க வந்து பேசுறப்ப நீங்க பேசுற பேச்சை ஏத்துக்கிட்ட வந்து நிறைய பேர் இருக்காங்க. அது பிடிக்காம 2 பேரும் பாட்டு பாடுன்னு சொன்னவங்களும் இங்கதான் இருக்காங்க. இப்போ ஒருத்தருக்கு என்னமோ பிடிக்குது, இன்னொருத்தருக்கு ஏதோ பிடிக்குது. ஆனா அதையும் அறிந்து நம்ம பொதுநலத்தை பத்தி பேசுற பாத்தீங்களா? ஒரு விஷயம், 4 பேர் நல்லா இருந்தா நமக்கு சந்தோஷம். எல்லாருக்கும் ஒருத்தர் நல்லவரா நடந்துட முடியாது. எல்லாருக்கும் ஒருத்தர் ஒத்து போறாருன்னா ஒரு சாதனா போடுறாருன்னா சாதனா செஞ்சு
போட்டாலும் அதான உண்மை. அது உண்மை. வளைஞ்சு நெளிஞ்சுதான் இருக்கு பாதைகள். ஆமாங்க. இங்க பூமியில பாதை மட்டும் வளைஞ்சு இல்ல, மேல இருக்கிற பால் வீதிங்கிற அந்த கேலக்சி அங்கேயும் வீதி வளைஞ்சிருக்கு. கேலக்சி தெரியுமா உங்களுக்கு? அது விஞ்ஞானம். விஞ்ஞானம். நான் என்ன சொல்றேன், நேர்மையா இருக்க முடியல. நேர்மையா இருக்கிறவனை குலைக்க தெரியாதவன் அயோக்கியத்தனை அம்புட்டு பண்றேன், அந்த புத்திசாலின்னு பேர். அப்ப எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதையில ஆபத்தான உலகத்துல நம்ம வாழணும். நாளைய தலைமுறைக்கு ஏதேனும் ஒன்றை விட்டு செல்லணும். என்ன விதைக்கிறோமோ அதை அதுதான் விளைவிக்கலாம். இந்த வசதி இருக்கு, பதவி இருக்கு அப்படின்னு தண்டனையில இருந்து தப்பிட்டோம்னு நீங்க நினைக்கிறீங்க, தப்பவே முடியாது. தண்டனையில இருந்து தள்ளி போடலாமே தவிர, தண்டனையை தள்ளி போடலாமே தவிர ஒரு நாளும் தப்ப முடியாது. இயற்கை பேராற்றல் உடையது. அதனால வள்ளுவர் சொல்றார், தன்னஞ்செல்வது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்றார். எவ்வளவு வரலாற்று சான்றுகள் இந்த நாட்டில். நேர இருக்க மரத்தை முதல்ல அடிப்பேன். ஆமா, நேர இருக்கிற அடிப்பேன், நொட்டு நொட்டு அடிப்பேன். அதே போல ஒரு இடத்துக்கு நாடலுக்குள்ள பாத்தீங்களா, மத்த மரங்கள்லாம் ஆத்துக்குள்ள முடிச்சு போயிடும். நாடலுக்குள்ள மட்டும் ஆத்தோட பக்கத்துக்கு போய் வளர்ச்சி கொடுத்துட்டு ஒழியவே செய்யாது. என்ன காரணம்? மரங்கள் என்பது சமதளத்துல வளரக்கூடியது. ஆத்துக்குள்ள மரம் வளர்ந்தா சாஞ்சு போயிடும். ஆனா இப்ப எல்லா ஆத்துலயும் மரம் முளைச்சிருச்சு. ஏன்னா தண்ணி இல்ல, மண்ணும் இல்லை, அதனால எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நீ சொன்னது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு காரணம். வந்தே மாதம் சொன்னவர் யார் தெரியுமா? கொடிகாட்டுக்கும் கூவலை நாட்டுக்கு பாட்டு எல்லாரும் சொன்னாங்க. வெள்ளைக்கார மண்டையில அடிச்சிட்டேன், மண்டை ரெண்டா பிளந்து குருதி வழி ரத்த ஒழுகு. அப்படி இருந்து மயக்க நேர கொடியை விடாம வந்தே மாதம் வந்தே மாதம் வந்தே மாதம் என்று கத்திக்கொண்டு கீழே உயிர் நீத்த அந்த மகான் திருப்பூர் குமரன். அவர்தான் கொடிகாட்டு குமரன். யார் பேர் வச்சிருக்கிறார்? ஆனா அவருடைய மனைவி ராமாயி எத்தனை வருஷம் சேர்ந்து 1998 இறக்குறாங்க. இளம் வயதில் விதவையானவர்கள், நாட்டுக்கு காடு வட்டவர் எல்லாம் மறந்துட்டு ஏகப்பட்ட இன்னல்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பயாவது வெள்ளக்காரன் அடிமை வச்சிருந்தா, இப்ப நம்ம அடிமையத்தை வச்சிருக்கேன். நம்மாலே ஒரு கருவி. அப்ப யாரு இயக்கிறா? யாரு? நம்ம நாட்டுல கல்வி போறவங்க இருக்குல்ல, இந்த கல்வியை கொண்டு வந்து கொடுத்தவங்க யாரு? இந்த நம்ம இருக்கிற கல்வி முறை மெக்காலய கல்வி திட்டம். மெக்காலய என்பது வெள்ளக்காரன். அவன் தான் கல்வியை திட்டம் போட்டு நம்ம கொடுத்துட்டு போறான். நம்ம நாட்டை விட்டு போயிடணும். நம்ம கொடுக்குற கல்வி தாங்க இவங்களை ஆட்டணும்னு ஆட்சி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை இவங்க பூரா இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இந்த தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. மூளையை மதிப்பெண்ண வைத்து திட்டமிடுவது என்பது தவறு. நீங்க சொன்னது வெள்ளக்காரன் ஆட்சி நிறைய விஷயம் விட்டு கொண்டு போயிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கடன் பிடிக்கிறோம். கடன் பிடிச்சாலும் இது விளக்கம் தெரியல. கண்ணில் நின்ற ஒளி கருத்தினை, விண்ணில் நின்ற விளங்கிய நெய்யினை, எண்ணி எண்ணி இரவும் பகலினை, நன்றி நின்றவர் நான்கும் நெய்யுமே. இந்த பாடல் எழுதிய தரமானவர் கலைஞர் கவிராஜ அரசியல் அன்பின் புரிவிக்காரனாகவும் புத்தப்பட்டு மதியாளன். வாழ்க வளத்துடன், வளமுடன் சொல்லக்கூடாது, வளத்துடன் வாழ்க. தம்பி மதியழகன் ரொம்ப அற்புதமா தாய்மான சுவாமியினுடைய அந்த கவிதை அப்படியே அழகாக பாடி தமிழுக்கு கொண்டு சென்று பின்னாலே வழங்கியிருக்கிறார்கள். உழுக்க இழந்தவன் கைகோட இழுக்கன் கலைவதான் நட்பு ஐயன் வள்ளுவன் வாய்மொழி. அதற்கெனக ஆடையளித்து மரியாதை செய்த மரியாதைக்கும் வாசத்துக்குரிய என் அன்பும் தம்பி மதியழகன் அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி, உளமார்ந்த வணக்கம். அவர் பேரே நல்லாதாங்க இருக்கு, மதியழகன். பாத்தீங்களா? ஆனா இப்பயுமே பேர் வைக்காது. இது உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன் சாமி. வெள்ளக்கார எட்டு போது நிறைய விஷயம் இருக்குங்களா? இப்ப நீங்க நல்லா ஒரு சிந்தனை கூட்டினாரு. தமிழ் முறைப்படி வயதுல மூத்தவங்கள பெரியவங்கள ஐயாண்டுவோம், அண்ணாண்டுவோம். இப்ப இதே யாராவது இருக்கட்டும், ஒரு படிச்சவங்க நம்ம முன்னாடி என்ன சொல்லுவோம்? சார். நான் கேட்கிறேன், இந்த சார் அப்படின்றதுக்கு என்ன விளக்கம்? அது பேர் சர்ரு. இதை எதை விட்டு போறது? வெள்ளக்காரை விட்டு போறது. ஆனா இதுக்கு உண்மையான விளக்கத்தை தான் நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். சார்னா அடிமை. நான் உனக்கு அடிமை என்று அர்த்தம். சார்ன்னு சொன்னா நான் உனக்கு அடிமைன்னு அர்த்தம். ஆனா இது படிச்சாலும் நம்ம எப்படி சொல்றோம்? சார் 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 சொல்றோம். நம்ம அடிமைன்னா பொருள். அங்க போற தமிழ்நாடு அரசு முத்திரை சின்னம். ஆமா, தமிழ்நாடுன்னா ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு. ஆமா, ஆங்கிலத்தில் தமிழ்நாடு எழுதுனா என்னென்ன எழுத்து வருது?
தமிழ்நாடுனா தா நீ இல் நாடு. நான் ஆங்கிலத்துல கேட்கிறேன். ஆங்கிலத்தில் தமிழ்நாடுன்னு ஆங்கிலத்துல எழுதுனா என்னென்ன ஆனா எப்படி ஏவல் இருக்காது TIMIL தமிழ்னு வச்சிருக்கேன். தமிழ் 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 வெள்ளக்காரனுக்கு தமிழ்னு சொல்ல தெரியல, தமிழ்னு வச்சேன். அவன் போய் 79 ஆண்டு சுதந்திரம் வச்சுதான் இன்னும் மாத்தல. நானும் பேசுறேன், நாங்க தான் நாட்டுல தமிழ் வளர்த்தவனும் வெக்கமா எவ்வளவு பெரிய கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இளைய சமுதாயத்தை விழித்துக் கொள்ளுங்கள். நாளைய தலைமுறை வாழட்டும். நாளைய தலைமுறை வாழணும். எங்களை போல நல்லவர்களாக அவன் வாழணும். நல்லவர்கள் ஆபத்து கூட இருக்கு. மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்து. நபிகள் நாயகத்தை நல்லா நடிச்சது இந்த உலகம். இயேசுநாதர் சிறுகையில் இருந்த இந்த உலகம். அப்பர் பெருமான கல்லில கட்டி கடல்ல போட்ட மகேந்திர வல்லவன் ஞான சம்பந்தர் குடியிருந்தவர்களுக்கு தீ வச்ச ஜமலர்கள் மதுரையிலே இந்த உலகம் உண்டு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கல்லூரியில் ஒருவரோட ஒழுத்தியது இந்த உலகம். மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். இதை விட என்ன வேணும்? இந்த உலகம் இந்த உலகம் இப்ப நாம என்ன நீங்க எங்க நாட்டை தப்பு தப்பா பேசுறீங்க. நான் பேசலையா இருங்க. நாங்க என்னென்ன சிறப்பு பண்ணிட்டு தெரியுமா? இங்க பாருங்க, மனுஷன் குடிச்சிட்டு சாகர ஒயின் சாப்பிட்டு நாங்க கூட்டு போட்டு பாதுகாப்பு சிசி கேமரா கொடுப்போம். மனுஷன் சோதனை நெல்லு முட்டையை பொத்தி வைப்போம். இந்த பிரபஞ்சத்துல உங்களோட ஒரு படிப்பாளி மாற்ற முடியும். மாற்ற இயலாது. அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டோம்னா இந்த தமிழுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம், இந்த தமிழ் மக்களுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம். இந்த தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இரவு தூங்க போறதுல 30 கோடி பேர் மக்கள் உணவு இல்லாம தூங்க போறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. தங்கத்துல சுத்த தங்கம், அதாவது 24, 22 ஒரு விலை இருக்கா, 22 ஒரு விலை இருக்கா. ஒருத்தர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு அண்ணன் எனக்கு சொன்னார், சிங்கப்பூர்ல இருந்து அண்ணன் நீங்க சொல்லியிருக்கீங்க அது தவறுதலா இருக்கு, அதனால அதை திருத்தம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை சரியா எடுத்து போட்டுருங்க. அப்படின்னா என்ன 24 ஒரு விலை இருக்கு, 22 ஒரு விலை இருக்கு. ஏன் 22 ஒரு விலை மாறுதுன்னா கொஞ்சம் செப்பு சேர்க்கப்படுது. அதனால விலையை நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி 2க்கும் சேர்த்து ஒரு விலையா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது சரி. ஆனா அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்குன்னா தங்கம் வாங்குறவங்களுக்கு 33% இழப்புன்னு இருக்கு. நீங்க தட்டி பாருங்க வலைதளங்கள்ல. இழப்பு தங்கம் வாங்குற யாரு வாங்கினாலும் நகை வாங்கினா 33% இழப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இழப்பு எங்க இருக்குன்னு உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப பேசுங்க. சரி, உலகம் தெரிந்து கொள்ள நீங்க சொல்றீங்க சார். இப்போ ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள்? அதுதான் சொல்லிக்கையா முதல்ல 30 நாள். 30 நாள் நல்லா தான் இருக்குது. 1947 சுதந்திரம் வாங்குவது பாடிய தமிழ் பாடல். சுதந்திரம் சொன்ன நேரு பிரதமர். இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியல. நானே உலகத்துல நான் பேசியிருக்கிறேன். அதுக்கு முன்னாலே எங்க அம்மா ருக்மணி அம்மா பேசியிருக்காங்க இந்த பாடல் பத்தி. நீங்க பேசுனதே ஞாபகம் இருக்கு. நல்லது, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அதை பாடின பாட்டு மூவர் பாடிய தேவாரத்துல ஞான சம்பந்தர் பாடிய வேறு தோழி வந்து விடமுண்ட வண்ணன் மிக நல்ல வீண தடவி ஆசரு நல்ல இவை நல்ல வாணி அடியாக சாழ்வது ஆணி நமது என்று தேவாரம் பாட்டு பாடி யாரு நேரு பிரதமர் கையில செங்கோல் கொடுத்தாங்க. அந்த செங்கோல் கொண்டே கொடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் திருவாவூர்துறை மடாதிபதி. அந்த மடாதிபதிக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். அன்னைக்கு அந்த காய்ச்சல்னால அங்க இருந்த கட்டளை தம்புரான் ஓதுவார் போய் அதை கொடுத்தாங்க. கட்டளை தம்புரான் நேரு கையில கொடுக்கும்போது ஓதுவார் ஒரு பாட்டு பாடினார். அதுதான் இந்த பாட்டு. இன்னைக்கு வரைக்கும் பாட புத்தகத்துல வைக்கல. நானே வேறு விதமா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பாட்டை பார்த்துட்டு என் கூட ஐயா திருநெல்வேலி சைவ மரபினர் சிவகுமார் ஐயா தொடர்பு கொண்டு எனக்கு ஒரு விழா ஏற்பாடு செய்தார்கள். குன்றக்குடியில் 1919 குன்றக்குடி அடிகளார் தலைமையில. அந்த அடிகளார் எனக்கு கலைவேந்திருக்கிற விருதையும் பதிவு பண்ணு. அந்த விருது கொடுக்கிற போது கலைவேந்த அந்த விருதை கொடுக்க அடிகளார் வரணும். அடிகளாருக்கு அழைப்புகள் வச்சாச்சு. குன்றக்குடியில அந்த விழா நடக்குது. சோதனை பாருங்க. அன்னைக்குமே அடிகளாருக்கு உடம்பு சரியில்லை. அப்பெல்லாம் மருத்துவமனையில் இருந்தாங்க. அன்னைக்கு எனக்கு விருது கொடுக்க வந்த 2 பேரும் அந்த கட்டளை தம்பரான ஓதுவாரம். நான் எப்படி இந்த வரலாறு பதிவு பண்ணணும், அதுபோல எனக்கு அந்த விருது கொடுத்தது கட்டளை தம்பரான ஓதுவாரம். அடியாரர்கள் அதுக்கப்புறம் நடைபெற்று வந்தார்கள். அதுக்கப்புறம் போய் தச்சுட்டு இதெல்லாம் மறக்க முடியும்.
முடியாத ஒரு விஷயங்கள். சரி தம்பி, பல விஷயங்கள் இப்போ காட்டுக்காரி நிறைய பேர் பாடுபட்டாங்க. ஆனா அந்த வெள்ளக்காரங்க நம்ம என்ன பண்ணாங்க, ஏதாவது தட்டி கழிச்சுன்னு சொன்னாங்க. என்ன பண்ணிருக்காங்க? வெள்ளக்கார நாட்டு நாய்க்கே வந்தே மாதம் பேர் வச்சதுதானே அது. நாயாவது நன்றியோட இருக்கியா? நீங்க என்னதான் வெள்ளக்காரன் நம்மளுக்கு இருந்து கொள்ளையடிச்சுட்டு போனாலும் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டாலும் எந்த மலையை உடைக்கல மண்ணடியா இருக்கிற இங்க இருக்கிற ஆபத்து தெரிய அப்படி போயிட்டு இருந்தா சட்டம் சட்டம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறவாங்க. கொஞ்சம் மூச்சு வாங்க. இல்ல அவதான் சொல்லுவோம். இப்ப ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணாரா, நம்ம பள்ளிக்கூடத்தை சுத்தி பார்க்க போவாங்கல்ல முக்கிய பிரமுகர், அது போல ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை ஆராய்ச்சி பண்ண போறாரு. சரி, பள்ளிக்கூடத்தை பிள்ளைகளை எப்படி படிக்கிறீங்க ஆய்வு செய்ய போறாரு. ஆய்வு செய்ய போனா அங்கதான் சொன்னாரா, அந்த வாத்தியார் கூப்பிட்டு வாங்கம்மா, நல்ல ஆசிரியர் இருக்கீங்க, சொல்லுவாங்க. இந்த அமைச்சர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாள் ஆய்வுக்கு போனா சாலைகள் சரியாகும், ஊர் சுத்தமாகும், தண்ணி தொட்டில தண்ணி வரும், இதெல்லாம் எங்க ஐயா சொல்லியிருக்காங்க. ஐயா சொல்லுங்க. அப்ப எல்லா அமைச்சர்களும் அந்தந்த ஊர்களுக்கு ஒவ்வொரு வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நடந்தா நல்லதான். வேப்பமரம் ஏன் தமிழ்நாட்டில் வந்தது மட்டும் உள்ளது. அமெரிக்காக்காரன் காப்புரிமை வாங்கிட்டான். அமெரிக்காக்காரன் காப்புரிமை வாங்குறவனே துடிச்சு போனாரு ஒரு ஜீவன். நம்ம பெரியார் அவர்தான் நம்ம பெரியார் துடிச்சு போனாரு. 13 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக லண்டன் நீதிமன்றத்துல 13 மாதங்கள் போராடினாங்க. ஒருத்தர் கையில வேப்ப இலை, ஒருத்தர் கையில வேப்ப இஞ்சி, ஒருத்தர் கையில வேப்ப பழம், ஒருத்தர் கையில வேப்ப காய், ஒரு கையில வேப்ப குச்சி, ஒருத்தர் கையில வேப்ப பட்டை, ஒவ்வொருத்தர் வீக்கி, இப்படி எல்லாத்தையும் வச்சு வெள்ளக்காரிகளை எடுத்து சொல்லி வேப்ப மரம் எங்கோட்டியா அப்படின்னு சொல்லி அந்த உரிமையை ரத்து செய்து நமக்காக கொண்டு வந்து நிறுத்தியவர் நம்ம பெரிய பெரியார் நம்ம அண்ணா. வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு சார். ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா சரி, நீங்க மூச்சு வாங்கி பார்த்தா உங்களுக்கு ஒரு கேள்வி மக்களுக்கு நல்ல விஷயங்கள் நாங்க சொன்னாலும் நறுக்க சொல்லணும். அதுவே போய் மந்தையில ஏறு. ஒரு கணவன் மனைவியே ஒரு பெரிய முதலாளிகிட்ட வேலை பார்க்கறாங்க. புது வருஷம் பிறக்குது, நியூ இயர். ஆமா, புது வருஷம் வந்தா நாள் காட்டி ஒரு கொடுப்பாங்க. நீங்க படிக்கிறீங்களா? நம்ம பார்க்க நேரத்துக்கு இல்ல படிச்சுட்டு கிளிக்கிறா கிளிக்க மாட்டேன். இல்ல பார்த்துட்டு கிழிச்சிருக்கு. படிக்கிறது இல்ல, அதனால படிச்சு தெரியும். என்னத்தை படிச்சு படிக்காம இருக்கீங்க. சரி, அந்த நாள் காட்டியை வாங்கிட்டு வந்த அவரு சுவத்துல ஆணை அடிச்சு மாட்டலாமேன்னு நல்ல விஷயம் தானே. மாட்டலாம். ஆணையை கையில எடுத்துட்டு மனைவியை கொடுத்து சுத்தியில எடுத்து சொன்னாரு. இவர் ஆணையை சுவத்துல வச்சுட்டு சுத்தியில போய் ஓங்கினாருல, ஆணி தலைவீரா இருக்கு. அப்ப என்ன செய்யணும், திருப்பி வச்சு அவன் அப்படி அடிக்கணும். என்ன ஆணி தயார் பண்ணிருக்காங்க, கூறு வைக்க வேண்டியதுல கொண்டா வச்சிருக்காங்க, கொண்டா வைக்க வேண்டியதுல கூறு வச்சிருக்காங்க, கூறு வைக்க வேண்டியது ஆணி சரியா தயார் பண்ண மனைவி சொன்னா அப்படிலாம் சொல்லாங்க. ஆணி ஒழுங்காத்தான் தயாராயிருக்கு, கூறு இந்த பக்கம் இல்ல, இந்த ஆணி இந்த சோத்துல அடிக்கக்கூடாது, கொண்டு வா அந்த சோத்துல அடிக்கணும்னா நல்லா பிறந்தோம். இப்ப 2 பேருக்கு அறிவு எவ்வளவு சொல்றது. நீங்க சொல்றது ரொம்ப வாஸ்தவமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி வந்தாங்களா நான் உன்னை பேசிட்டு ஓடிடுறேன். ஈவே வச்சுக்கோங்க. காட்டுக்குள்ள பசுமாடெல்லாம் ஒரு 50 பசுமாடு ஓடிச்சுக்கலாம். சரி, பயந்து ஓடுது. சரி, திரும்ப ஓடுது. இந்த காட்டுக்குள்ள இருந்த ஒரு யானை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏன் பசுமாடுங்களா எதுக்கு கூட்டு ஓட்டமா ஓடுறீங்கன்னு கேட்க, அங்க ஒரு பசுமாடு தொழிச்சா நம்ம இந்திய கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சட்டம் போட்டுட்டாங்க. என்ன சட்டம், காட்டுக்குள்ள இருக்கிற எருமை மாடெல்லாம் பிடிச்சு வெளிநாட்டு கடப்புல வெட்டனுக்கு போட்டுட்டாங்கன்னு சொல்ல. அதனால முசுருக்கு பயந்து ஓடுறவங்கன்னு சொல்ல. அப்பதான் யானை கட்டிச்சா அவங்களுக்கு கொஞ்சமாவது கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க, எருமை மாடெல்லாம் பிடிக்க சொல்லிருக்காங்க. நீங்க பசுமாடு நீங்க ஏன் ஓடுறீங்க? அப்பதான் பசுமாடு நான் பசுமாடு எனக்கு தெரியும். ஒருவேளை அரசாங்கத்தை பூசிட்டாங்கன்னா நான் பசுமாடா எருமை மாடா செக் பண்ணி சொல்லவே 20 வருஷம் ஆகிவிடா இருந்தா என்ன சட்டான்னு சொல்ல கூட யாரையும் கேட்டுட்டு ஓடிச்சா. எதையும் நம்ப மாட்டாங்க, யாரும் கூட வருது.
போய்